ஆகா கல்யாணம் சீரியல்ல ஐஸ்வர்யாவையும், மகாவையும் ரவுடிங்க புடிச்சு கட்டி போட்டுர்றாங்க. இங்க நம்ம சூர்யா எல்லா இடத்துலயும் அந்த ஃபோட்டோவ காமிச்சு தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ, இப்ப வேற வழியே இல்லாம ஒரு இடத்துல உட்கார்ந்திருக்கும் பொழுது, ஐஸ்வர்யாவோட பாட்சா அந்த இடத்துல பாத்துர்றாப்புல. ஏற்கனவே மகா இங்க வந்திருக்கிறா அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு, இப்ப ஐஸ்வர்யாவும் கூட சேர்ந்து வந்திருக்காளாட்டுக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறாங்க. இப்ப வாட்ச் கீழ கிடக்குது. ஸோ இந்த வாட்ச்ல வந்து ஜிபிஎஸ் கனெக்ஷன் அவங்க அதாவது ஐஸ்வர்யாவோட ஃபோனோட கனெக்ட் ஆயிருக்கு. அதனால அந்த ஜிபிஎஸ்ஸ வச்சு நம்ம அந்த இடத்துக்கு போயிடலாம் அப்படின்னு ஒரு ஆட்டோவ புடிச்சு நம்ம சூர்யாவும் கிளம்பி போயிடுறாப்ல. அந்த இடத்துக்கு போய் பார்த்தா, நெறைய ரவுடிங்கலாம் இருக்கிறாங்க. எப்படியோ மறைஞ்சு மறைஞ்சு உள்ளார போய் பார்த்தா, ஐஸ்வர்யாவையும், மகாவையும் கட்டி போட்டு வச்சிருக்கிறாங்க. யாரும் தெரியாத நேரமா பார்த்து 2 பேரையும் அவுத்து கூட்டிக்கிட்டு ஓடிறலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்பொழுது, ரவுடிங்க பார்த்து புடிச்சர்றாங்க. அதுக்கப்புறம் எவ்வளவோ சண்டையும் போட்டு பார்க்குறாங்க. ஃபைனலா 3 பேத்தையும் புடிச்சு கட்டி போட்டர்றாங்க. இப்ப இந்த விஷயத்தையும் அந்த ரவுடிங்க வந்து சித்ரா தேவி கிட்ட சொல்லணும் இல்லையா? அதுக்காக ஃபோன் பண்ணணும். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, சித்ரா தேவி யாருக்கும் தெரியாம போயிட்டு ஃபோன் பேசலாம் அப்படின்னு பின்னாடி சீட்டுக்கு போறாங்க. ஏன்னா, எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வேன்ல தானே வந்துகிட்டு இருக்கிறாங்க. இவங்க பேசுறது கேட்கக்கூடாது இல்லையா? அதனால பின்னாடி போய் உட்காந்துர்றாங்க. ஆனா, பின்னாடியே நம்ம கோடீஸ்வரியும் போய் சித்ரா தேவி பக்கத்திலேயே உட்காந்துர்றாங்க. அவங்க என்ன பேசுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக, இந்த ரவுடிங்களும் சித்ரா தேவிக்கு கரெக்ட்டா ஃபோன் பண்ணிர்றாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. பொறுத்திருந்து பார்க்கலாம்.